right? So properties of eigenvalue and eigenvectors. Okay, so there are some few kind of properties is there. So one by one பார்ப்போம். First one, sum of eigenvalues is equal to sum of right. So sum of the eigenvalues எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸோட மெயின் diagonal elements எடுத்து ஆட் பண்ண சொன்னால் அந்த குவான்டிட்டியும் இந்த குவான்டிட்டியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே மாதிரி இதுலேயும் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி இஸ் த ப்ராடக்ட் of eigenvalue is equal to determinant of a matrix. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உதாரணம் மூலமா இந்த ப்ரூஃபை ப்ரொசீட் பண்ணுவோம். We already know that what do we know that say A equal to 3/3 matrix அப்படின்னு சொன்னால் 3/3 matrix சொன்னால் இந்த மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கன்ஃபைன் பண்ண நமக்கு தெரியும். ஸோ வாட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I equal to 0 இதுதான் அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் வந்து உன்னோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருப்போம்? லாம்டா கியூப் மைனஸ் S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. இங்கே S1, S2, S3 னா என்னன்னு பார்த்தீங்கன்னா S1 sum of the main diagonal elements. S2ங்கிறது என்ன? sum of minus of main diagonal elements. இது நமக்கு தெரியும். Again S3ங்கிறது என்ன? determinant of a matrix A. ரைட். ஸோ இதே தான் நம்ம கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அல்ஜிப்ராவிலேருந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. இன் கேஸ் யுவர் மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு n/n மேட்ரிக்ஸ் A இஸ் n/n மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னால் அதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் A is projecting to the real line. அது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுறோமோ அது மாதிரி ஏங்கிறது n/n மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னால் அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா லாம்டா பவர் n மைனஸ் S1 லாம்டா பவர் n minus 1 ரைட் ப்ளஸ் S2 லாம்டா பவர் n minus 2 மைனஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்ம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் -1 the whole power n. ஸோ n வந்து ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கா? இங்கே லாஸ்ட் கேஸில் 3/3ன்னு சொன்னால் இங்கே மைனஸ் புட் பண்ணோம். ஒய் வி ஆர் புட்டிங் மைனஸ் இயர் இன் த சென்ஸ் -1 the whole power 3. ஸோ தட்ஸ் வை வி கெட் a மைனஸ். ஸோ அந்த n/nன்னு சொன்னால் -1 the whole power n லாஸ்ட் டேர்ம் வந்து Sn ஓகே ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கக்கூடிய S1, S2, S3, Snலாம் என்னென்னு தனித்தனியாக நம்ம சொல்லி ஆகும். ஸோ S1, S2, S3 எல்லாத்தையும் சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் S1 பற்றியும் Sn பற்றியும் நமக்கு தெரியும். S1 3/3ல் என்ன பண்ணமோ அதே வேல்யூ தான். இங்கே S1ங்கிறது sum of the elements present in the main diagonal elements. Similarly, Snங்கிறது determinant of a given n/n matrix A. Okay. Now come to the our property of eigenvalue. என்ன சொல்லியிருக்கோம்? sum of the eigenvalues is equal to sum of the main diagonal elements of a matrix. Similarly, product of eigenvalue என்னவா இருக்கும்? determinant of a matrix தெரியும். ஒரு பாலினாமியல் nth டிகிரி பாலினாமியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரைட், நான் இப்போ சொல்ல போகிற ரிசல்ட் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அல்ஜிப்ராலேருந்து வரக்கூடியது. ஒரு nth டிகிரி பாலினாமியல்
x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc. plus some constant term an equal to 0 அப்படின்னு ஒரு பாலினாமியல் இருக்குன்னு சொன்னா இந்த பாலினாமியலோட roots, right? The polynomialோட roots, p of x equal to this na roots of p of x is, I mean sum of the roots, sum of the root of the polynomial p of x is a1 இருக்கும். a1 இங்க இருக்கும், இங்க இருக்கக்கூடிய coefficient. Similarly, product of roots of this polynomial p of x is an. This result coming from algebraic structure. Okay. So அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. ஒரு பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்டோட சம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா s1 இருக்கும். அகைன் இந்த ரூட்டோட ப்ராடக்ட் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sn இருக்கும். ஓகே. ஸோ ஃபைனலாக நம்மளோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். என்ன நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அ மெயின் டைகனல் எலிமெண்ட். ஓகே. அப்போ இந்த ஐகன் வேல்யூவோட சம் எது? இந்த s1. ரைட். இப்போ இந்த s1 எங்கேருந்து கண்டுபிடிச்சோம்? சம் ஆஃப் த மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ். Similarly, so last term எங்கிறது கண்டுபிடிச்சோம் determinant of a. Determinant of a எங்கிறது என்ன? Product of the root. Okay, so this will conclude that the sum of the eigenvalue is equal to sum of the main eigenelements in matrix. Again, product of eigenvalue is equal to determinant of matrix. Okay, now come to the second property. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே. அப்போ eigenvalues of a same as eigenvalues of a transpose. ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கும் ஏ டிரான்ஸ்போஸுங்கிற மேட்ரிக்ஸ்க்கும் சேம் ஐகன் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா அதோட ஐகன் வேல்யூ பயன்படுத்துறதுக்கான ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. In case A transpose again is a square matrix, A transpose நீங்கள் eigen value find பண்ணணும்னா என்ன பண்ணணும்? Characteristic equation எழுதணும். அதோட characteristic equation என்னவா இருக்கும்? Determinant of A transpose minus lambda equal to 0. இந்த characteristic equation root கண்டுபிடிச்சினா அதுதான் அதோட eigen value இருக்கும். Now compare those equations. இங்கே lambdaங்கிறது ஒரு வேரியபிள், iங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ், I mean identity matrix. இங்கே again lambdaங்கிறது same, lambda இங்கே ரெண்டுமே equal தான். Now the determinant of A and the determinant of A transpose, already we know the property that A is a matrix and A transpose a transpose of a given matrix A ன்னு சொன்னா A என்ற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட்டும் A டிரான்ஸ்போஸோட டிட்டர்மினண்ட்டும் ஈக்குவல். Determinant of A equal to determinant of A transpose. இங்கே இருக்கிறதும் சேம் குவான்டிட்டி தான், இங்கே இருக்கிறதும் சேம் குவான்டிட்டி தான். அப்போ உங்களோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A அண்ட் A transpose ஈக்குவலாக தான் வரும். அதோட ரூட்டும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ திஸ் கிவ்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி. Therefore, the characteristic roots, I mean the eigenvalue of triangular matrix. Eigenvalue of triangular matrix are
elements in the main diagonal element. Diagonal of matrix. So triangular matrix ஏங்கிறது ஒரு triangular matrixன்னு சொன்னா அதோட ஐகன் வேல்யூ என்னவா இருக்குன்னு சொன்னால் அதை ட்ரையாங்குலர் மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸே தான் வரும். இப்போ ஏங்கிறது ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்போ ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் 0 0 0 வருதுன்னு சொன்னால் அப்போது உங்களோட ஐகன் வேல்யூ என்னவாக இருக்குன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி என்ன டைகனல் எலிமெண்ட்ஸாக இருக்கோ அதுதான் உன்னோட ஐகன் வேல்யூவாக இருக்கும். சின்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் இன்கேஸ் determinant of a minus lambda I கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ determinant of a something a minus lambda இங்கே இருக்கக்கூடியது என்ன வேல்யூஸாக இருக்கும். இப்போ diagonal elements மட்டும் b minus lambda எக்ஸெட்ரா எத்தனை டைமென்ஷனோ அது வரலாம் போயிட்டே இருக்கும். z minus lambda வரலாம் போகுதுன்னு வச்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் 0 இல்லையா? அப்போ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது நீங்கள் ரோ வைஸோ காலம் வைஸோ டிட்டர்மினன்ட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும்? இது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே 0. அப்போது a minus lambda into b minus lambda into up to etc z minus lambda ரைட்டா, a minus lambda b minus lambda plus up to etc z minus lambda equal to 0ன்னு வரும். அப்போ இது இஸ் a unique factored linearly factored equation. The characteristic equation linearly factored. அப்போ ரூட்லாம் என்னவாகும்? lambda a minus lambda equal to 0 அப்படின்னு சொன்னால் lambda equal to what? Again a. ஸோ இந்த ஏ எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸில் டைகனல் எலிமெண்ட்டாக இருக்கும் ஏ பி சி இசட் எல்லாமே ரைட்டா. ஸோ தட்ஸ் வை த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து அதோட கேரக்டர் அதோட ஐகன் வேல்யூ மெயின் டைகனலில் என்ன இருக்கோ அதுவே தான் வரும். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லேம்டாங்கிறது ஏங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ அப்படின்னு சொன்னால் 1/λங்கிறது ஏ இன்வர்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூவாக இருக்கும் ரைட்டா. ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு லேம்டா ஒரு ஐகன் வேல்யூனா 1/λங்கிறது அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூவாக இருக்கும் ரைட். ஸோ இது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரூஃப் தான். ஓகே, ஸோ இப்போ லேம்டாங்கிறது ஒரு ஏங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸுங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் ரைட்டா. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏ இன்வர்ஸால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஏ இன்வர்ஸால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ இன்வர்ஸ் வாட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் லேம்டா எக்ஸ்ன்னு வருமா? ஃபைன். ஸோ இது என்ன பண்ணுறோம்? ஏ இன்வர்ஸ் ஏ என்ன ஆகிடும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ ஆகிடும். ஐ இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துடும் ஈக்குவல் டு லேம்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ரைட்டா. கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம்? வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸ் multiplication is valid. Okay, now the lambdaங்கிறது again constant இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுவாரு? வாட் 1/λ into capital X is equal to a inverse x. ஸோ இதை ஜஸ்ட் ரீரைட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் மாற்றி எழுதிங்கன்னா a inverse into x equal to 1/λ into x. ஸோ ஒரு காலம் வெக்டரால் ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது அவுட்புட் என்ன? சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு சேம் வெக்டர் கிடச்சதுன்னு சொன்னால் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் என்ன? ஐகன் வேல்யூ ஆஃப் எ மேட்ரிக்ஸ். எந்த மேட்ரிக்ஸ்க்கு? ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ ஏன்ற ஒரு வேல்யூ வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் எ மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு சொன்னால் அது 1/ஏங்கிற 1/λ ஐ மீன் 1/λ லேம்டாங்கிறது ஒரு ஐகன் வேல்யூனா 1/λங்கிறது ஐகன் வேல்யூ ஆஃப் எ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். That is the property. Right. In case orthogonal matrix இருந்துச்சுன்னா, so orthogonal matrixனா நமக்கு என்ன definition தெரியணும் அதுக்கு முன்னாடி. Okay, so definition. Orthogonal matrix. So what is mean by orthogonal? Na A transpose is equal to A transpose A equal to I இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்?
லேம்டாங்கிறது ஒரு ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா 1 by லேம்டாங்கிறது ஏ இன்வர்ஸ்க்கு ஐகன் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நம்மளுடைய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் it have some one more property. What? Lambda is eigenvalue of orthogonal matrix A, then 1 by lambda is also eigenvalue of A itself. Okay. ஸோ ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னு சொன்னால் லேம்டாங்கிறது ஐகன் வேல்யூனா 1 by லேம்டாவும் சேம் மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐகன் வேல்யூவாக வரும். ஓகே. ஸோ ரைட், அதோட ப்ரூஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு செக் பண்ணணும். ஸோ இன்வர்ஸ் எப்படி செக் பண்ணுவோம்? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோட இன்வர்ஸ் என்ன? அப்போது ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரணும்? ஐ வரணும். அப்போது இன்வர்ஸ் இப்போ என்னவா ஆக்ட் ஆகும்? ஏ டிரான்ஸ்போஸ் தான் இங்கே இன்வர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரைட்டா? ஏ டிரான்ஸ்போஸ் தான் இங்கே இன்வர்ஸ் ஆக்ட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், வி ஹாவ் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் சேம் ஐகன் வேல்யூ இருக்குன்னு பார்த்துருக்கோம். ரைட்டா? ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் சேம் ஐகன் வேல்யூ இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஏ டிரான்ஸ்போஸ் தான் என்ன? இன்வர்ஸ் when the matrix should be an orthogonal. ரைட்டா? ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் என்ன? ஏ டிரான்ஸ்போஸே தான். ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? லேம்டாங்கிறது ஐகன் வேல்யூ இருந்துச்சுன்னா 1 by லேம்டாங்கிறது ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ. ஸோ திட் வில் கன்க்ளூட் தட் 1 by லேம்டா இஸ் ஆல்சோ ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. ரைட்? ரைட்டா? ஏன்? ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் ஏக்கும் சேம் ஐகன் வேல்யூ. இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் யாருடான்னு கேட்டால் ஏ இன்வர்ஸ் தான். ரைட்டா? பிகாஸ் ஆஃப் ஆர்த்தோகனாலிட்டி. ஃபைன். Okay. Now we have one more property. The lambda 1, lambda 2, up to etc. lambda n are eigenvalues of the matrix A அப்படின்னு சொன்னா lambda 1 power some m non-zero m, lambda 2 power non-zero m, after etc. lambda n power m are eigenvalues of a power m, a power m. ரைட்டா? எப்படி வரும்னு பார்ப்போம். ஓகே. அப்போது லேம்டாங்கிறது ஐகன் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏஎக்ஸ். ஓகே. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா 1 ஐகன் வேல்யூன்னு சொன்னால் சேம் எக்ஸ் வந்திருக்கணும் இல்லையா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏவால் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்? ஏவால் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாரு? மல்டிப்ளை பை ஏ. ஓகே. ஏ இன்டூ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ லேம்டா 1 இன்டூ எக்ஸ். ரைட்? இந்த மல்டிப்ளிகேஷன் என்ன ஆக போகுது பாரு? ஏ இன்டூ ஏ ஸ்கொயரா? a square into x equal to இங்கே lambdaங்கிறது constant, so that we take it out of a matrix multiplication a into x. Already we know that what into a into x? Lambda 1 into x, right? So this is equal to the value கொண்டு வந்து substitute பண்ணிங்கன்னா lambda 1 into x, right? So this is equal to lambda 1 into lambda 1 square into x. So a square x equal to lambda 1 square into x. அப்போ a square என்ற மேட்ரிக்ஸ் கூட x என்ற காலம் வெக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது lambda 1 square என்ற ஒரு கான்ஸ்டன்ட் வித் சேம் வெக்டர் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த a ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸ்க்கு lambda 1 ஸ்கொயர் வந்து ஒரு ஐகன் வேல்யூ. கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் என்ன? x. ஓகே. ஸோ பை இண்டக்ஷன் சிமிலர்லி we can write so a power mx equal to lambda 1 power mx. Right? m times multiply பண்ணிங்கன்னா நமக்கான ப்ரூஃப் கிடைச்சிரும். ஓகே. ஸோ
நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் த eigenvalues எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் அதோட மெயின் ஐகனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட சம்முக்கு ஈக்குவல். ஸோ சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் eigenvalue எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்க்கு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் சேம் eigenvalue தான் நமக்கு கிடைக்கும். ரைட், ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் சேம் eigenvalue கிடைக்கும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி eigenvalue ஆஃப் அ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட eigenvalue தான் இருக்கும், அதோட மெயின் ஐகனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. ஃபோர்த் என்ன பார்த்தோம், லேம்டாங்கிறது ஒரு eigenvalue அப்படின்னு சொன்னால் 1/λங்கிறது ஏ இன்வர்ஸோட eigenvalue-ஆக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், in case our matrix is an orthogonal matrix A transpose equal to A transpose A equal to I ன்னு சொன்னால் லேம்டாங்கிறது ஒரு eigenvalue-ஆக இருந்துச்சுன்னா again 1/λ is also one of the eigenvalue. அப்போ eigenvalues எப்படி இருக்கும், பேராக இருக்கும். ஏங்க லேம்டா ஒரு eigenvalue இருந்துச்சுன்னா 1/λ ஒரு eigenvalue, some பீட்டாங்கிறது eigenvalue இருந்துச்சுன்னா 1/β is again one of eigenvalue of a matrix when the matrix should be an orthogonal. Okay, sixth property, λ1 λ2 எல்லா eigenvalues of square matrix ஏன்னு சொன்னால் λ1 power m λ2 power m இந்த பவர் எடுக்கும்போது அது அந்த பவர் வேல்யூ எதோட eigenvalue இருக்குன்னா a power m ஓட eigenvalue இருக்கும் அப்படிங்கிறது கடைசியாக போகுது. தேங்க்யூ.